வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜி புவனா செல்வம். நாம இன்னைக்கு கேட்க போற கதையுடைய தலைப்பு தீரனின் ஆதிரை. ஆசிரியர் பவித்ரா கிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தீரனின் ஆதிரை. மகதீரன் ஆதிரா. ஆதிரா காண்போரை மறுமுறை பார்க்க தூண்டும் பேரழகி. அவளின் உயரத்திற்கேற்ற உடல்வாகு, பட்டு போன்ற ரோஜா நிற இதழ், எளிமையான காட்டன் சுடிதார் என்று இருந்தாலும் அதிர்ந்து கூட பேச தெரியாதவள். சத்தமாக யாராவது பேசினாலும் அவர்களை கண்டு அஞ்சி நடுங்கும் புள்ளிமான். ஒரு அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்ப்பவள். வேலை முடித்துவிட்டு பேருந்துக்காக பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்க அப்போது அவளின் முன் நின்றது அந்த ஆடிக்கார். அதிலிருந்து இறங்கினான் அவன் மகதீரன். சென்னையில் உள்ள தீரா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரே வாரிசு, பரம்பரை பணக்காரர்கள். தீரனின் தங்கை மைதிலியின் உற்ற தோழி. அப்போது தான் தீரனுக்கு அவள் பழக்கம். அவள் முதல் வருடம் படிக்கும் போதே அவளை காதலிக்க தொடங்கி அவளையும் தன்பால் ஈர்த்து வெற்றிகரமாக 5 வருடங்களாக இருவரும் காதலித்துக் கொண்டிருக்கின்றனர். தீரனின் வீட்டில் உள்ள அனைவருக்குமே ஆதிராவை மிகவும் பிடிக்கும். தீரனின் தாய் அகிலாவிற்கு மிக்க மகிழ்ச்சி. அவனின் வீட்டில் உள்ளோருக்கு இவர்களின் காதலில் மகிழ்ச்சியே. அவனுடன் காரில் ஏறியவள் அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனோ, என்னடா எதுவும் ப்ராப்ளமா, ரொம்ப டயர்டா இருக்க போல, பசிக்குதா என்று அவளின் கன்னத்தில் கை வைத்து கேட்டவனை காதல் பொங்க பார்த்தவள், ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது மாமா, பிளீஸ் என்ன ஆனாலும் நீங்க என்ன விட்டுறாதீங்க என்று அவனின் கைகளை பிடித்து கொண்டு கேட்டவளிடம், எதுவும் ஆகாது, அப்படி என்ன நடந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ இந்த தீரனுடைய ஆதிரை, யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவளின் தலை தடவி உறுதியுடன் கூறியவன் அவளை அவளின் வீட்டுக்கு சிறிது தூரத்திற்கு முன்பே இறக்கி விட்டான். இறங்கும் முன்பே அவளின் கை பிடித்து இழுக்க நெஞ்சின் மேல் விழுந்தவளை இருக்க அணைத்தவன் அவளின் பிறை முதலில் இதழ் பதித்து விலகினான். தீரன் செய்த செயலில் கன்னம் சிவந்தவள் தலை குனிந்து கொண்டே அவனுக்கு விடையளித்து விட்டு வீட்டுக்கு வர அங்கு அவளின் அத்தை வந்திருந்தார். அவரை பார்த்து யோசனையில் வாசலிலேயே நிற்க, ஆதி வாமா, ஏண்டா அங்கேயே நின்னுட்ட என்று பாசமாக தேசமாக அழைத்தார் அவளின் அத்தை யசோதா. வந்தவளை தன் அருகில் அமர்த்தி தலை தடவி அவளின் கன்னத்தை நெட்டி முறித்தவர், என் தங்கம், தங்க மாதிரியே ஜொலிக்கிற என்று அந்த பனி பொழியும் மாலை வேளையிலும் அவளுக்கு ஐஸ் வைத்தார். சீனிவாசன் மாலதி தம்பதியரின் மூத்த மகள் ஆதிரா. வயது 23. ஆதிராவுக்கு அடுத்து 2 தங்கை தம்பி. ஸ்ரீனிவாசன் அரசாங்கத்தில் கிளர்க்காக பணியாற்றி 2 மாதங்களுக்கு முன்பு ரிட்டையர் ஆனவர். மாலதி இல்லத்தரசி. தற்போது ஆதிரா மட்டுமே வேலைக்கு செல்லும் பெண். அவளால் மட்டுமே அவர்களின் குடும்பம் கஷ்டமில்லாமல் ஜீவனம் நடக்கிறது. அவளின் அத்தை அன்றை கிளம்பி சென்றுவிட அனைவரும் சாப்பிட்டு முடித்து ஓய்வாக அமர்ந்திருக்க அப்போது பேச்சை ஆரம்பித்தார் சீனு. ஆதி, இன்னைக்கு யசோதா வந்திருந்தால, அவ உன்னை அவள வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறா. அவ மட்டும் இல்ல, கண்ணனும் உன்னை ரொம்ப விரும்புறானா. அவனுக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் பண்ணலைன்னா இன்னும் 8 வருஷத்துக்கு நடக்காதான். அதான் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இன்னும் 1 வாரத்துல உனக்கு கல்யாணம். உனக்கு சம்மதம் தானே என்று கேட்டார். மாலதியோ, என்னங்க இத அவகிட்ட கேட்டா அவ என்ன சொல்ல போறா, நாம பார்த்து பண்றது தானே என கூறினார். ஆதிராவோ, இல்லப்பா, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கல, நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் என்று தயக்கமாக ஆரம்பித்தவள் பட்டென்று கூறிவிட்டாள். மாலதி ஆவேசமாக எழுந்தவர் அவளின் தலைமுடியை பற்றி கன்னங்களில் அறைந்தார். ஏண்டி, உன்னை வேலைக்கு போக அனுப்புனா நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? காதலிக்கிறாளாம் காதல். அப்போ இவ்ளோ நாள எங்களுக்காக எல்லாம் பண்ற மாதிரி நடிச்சு அவன் கூட ஊரை சுத்தி இருக்க, யாரு அவன் என்று கடும் கோபத்தில் கத்தினார். சீனிவாசன் வேகமாக மனைவியை தடுத்தவர் மகளிடம் வந்து, அப்பாவை மன்னிச்சிருமா, என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. நீ கண்ணனை கட்டிக்கிட்டா யசோதாவை உன் தம்பி தங்கைகளை படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்கறதா சொல்லியிருக்கா. என்கிட்ட ஒன்னும் இல்ல, தயவு செஞ்சு ஒத்துக்கோ, இல்லைனா நாங்க எல்லாம் ஏதாச்சும் குடிச்சு செத்து போறோம்.
நீ காதலிச்சவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு என்று கூறி செடிகளுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை நோக்கி நகர அவரின் கால்களை பற்றியவள், வேணாம்பா பிளீஸ், நான் ஒத்துக்கிறேன், கண்ணனையை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறியவள் அழுது கொண்டே அறையை நோக்கி ஓடினாள். விடிய விடிய அழுது கரைந்தவள் மனம் இரத்த கண்ணீர் வடிக்க இதயத்தை கல்லாக்கி கொண்டு அவனை காணச் சென்றாள். 5 வருடங்களுக்கு முன் எந்த இடத்தில் வைத்து அவனின் காதலை ஏற்றுக்கொண்டாலோ அந்த இடத்திலேயே அவனுக்காக காத்திருந்தாள். கண்களில் நீருடன் தவிப்பில் அமர்ந்திருந்தவளை தூரத்தில் இருந்தே கண்டு கொண்டவன் அவளின் எதிரில் வந்து அமர, அவன் வந்ததையும் கவனியாமல் எங்கோ வெறித்திருந்தவளை கண்டவனுக்கு ஏதோ தவறாக தோன்ற அவளை உலுக்கினான். அவனை கண்டதும் கண்களில் மேலும் கண்ணீர் பெருக அதை கைக்குட்டையால் துடைத்தவள் அவனிடம், நம்ம 2 பேரும் பிரிஞ்சுடலாம், வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் அவங்க பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணலனா செத்துருவேன்னு மிரட்டுறாங்க, என்னால முடியல, நான் என்ன பண்ணுவேன், பிளீஸ் நீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று கதறியவளை சிறிதும் அதிர்வும் அலட்டலும் இன்றி ஆழ்ந்து நோக்கியவன் தோலை குலுக்கிக் கொண்டு சென்று விட்டான். அவளுக்கு அவனின் செயலில் பலமாக அடி வாங்கியது அவளின் காதல் கொண்ட மனம். அவள் கூறியதும் சண்டையிடுவான் தடுப்பான் என்று நினைத்தவளுக்கு அவனின் அந்த செயல் கடுமையாக பாதிக்க மனம் வலிக்க 2 நாட்களாக வீட்டிலேயே அடைந்திருந்தவள் அன்று காலை மனம் பாரமாக இருக்க தாயிடம் கூறிவிட்டு அருகில் முருகன் கோவிலுக்கு செல்ல கிருத்திகை நாள் என்று மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. வேண்டுதல் சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்க கலாட்டாவாக நண்பர்களின் கேலியுடன் உறவுகளின் ஆசையுடனும் திருமணமும் நடந்து கொண்டிருக்க அதே கோவிலில் சத்தம் இல்லாமல் மணப்பெண்ணுக்கு தெரியாமல் ஒரு திருமணமும் நடந்து முடிந்திருந்தது. கண்களை மூடி கண்ணீர் வர கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தவளின் கழுத்தில் மங்கள நாணை ஏற்றி அவளுக்கே தெரியாமல் திருமணத்தை முடித்திருந்தான் அவன். கழுத்தில் ஏற்பட்ட உரசலில் கண் விழித்தவள் கண்டது கடைசி முடிச்சை போட்டுக் கொண்டிருந்த தீரனைத்தான். அதிர்ந்து கண்களில் நீருடன் அவனை பார்த்தவளை எல்லலாய் பார்த்தவன், இப்போ போய் இதை கழட்டி வீசிட்டு எவன வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் என்றவன் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டான். அவனின் இந்த செயலில் பாவை அவளின் மனமோ வெகுவாக காயப்பட்டிருந்தது. அவள் வேறெங்காவது ஏமாற்றி விட்டு அவனுடன் சென்று விடுவாளோ என்று அவளின் பின்னே வந்த அவளின் தாய் அங்கு நடந்ததையும் அவன் பேசியதையும் கேட்டு அவர்களின் அருகில் வர அதற்குள் அங்கிருந்து சென்றிருந்தான் மகதீரன். அவனின் செயலில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலும் 2 நாட்களாக சாப்பிடாமல் இருந்ததாலும் கண்கள் இருட்ட மயங்கி விழுந்தவளை அவளின் தாய் அங்கிருந்தவர்களின் உதவியோடு தண்ணீர் தெளிக்க அப்போதும் கண் விழிக்காமல் அவள் இருக்க பதறி போன மாலதி அவளை மருத்துவமனையில் அனுமதித்திருக்க அவர் கணவருக்கு தகவல் கூறி அங்கு வரவழைத்தார். அவர் வந்ததும் கணவரிடம் நடந்ததை கூற அதிர்ந்தவரிடம், அவனை கழட்டி போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டான் என்று கூறி சில திட்டங்களை கூற அப்போதுதான் கண் விழித்த ஆதிராவின் காதில் அவர்கள் பேசிய அனைத்தும் விழ அவளின் கரங்களோ தாலியை இறுக பற்றி கொண்டது. மருத்துவர் அவளின் தந்தையையும் தாயையும் அழைத்தார் என்று செவிலியர் ஒருவர் கூற பதட்டத்துடன் அறையில் நுழைந்தனர் சீனிவாசனும் மாலதியும். மருத்துவரோ, அவங்க சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஏதோ அதிர்ச்சியில தான் இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி நேரத்துல கவனமா பாத்துக்கோங்க, அடிக்கடி இப்படி மயக்கம் வர்றது சாதாரணம்தான் என கூறினார். மாலதியோ, இந்த மாதிரி நேரம்னா புரியல டாக்டர், என்ன சொல்றீங்க என கேட்டார். அவங்க கர்ப்பமா இருக்காங்க, 3 மாசம் ஆச்சு, உங்களுக்கு தெரியாதா, கவனமா பாத்துக்கோங்க என கூறிவிட்டு செல்ல இருவருக்கும் தலையில் இடி விழுந்த உணர்வு. அதிர்ந்தவர்கள் சுதாரித்து அவளிடம் கேட்க அவளோ தீரன் தான் அனைத்திற்கும் காரணம் என்று கூறினாள். அவளை அழைத்து கொண்டு அவளின் வீட்டிற்கு சென்றனர். தன் வீட்டு வாசலில் நின்றிருந்த அவளின் பெற்றோரை கண்கள் எடுங்க பார்த்தவன், நீங்க இன்னும் சாகலையா என கேட்டவனை அதிர்ச்சியுடன் அவர்கள் பார்க்க அவனோ கழுத்தில் கட்டி இருந்த தாலியை கண்டவன், இன்னுமா இத போட்டிருக்க, கழட்டி போட்டுட்டு அடுத்ததுக்கு ரெடியாகு, இல்ல கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதா என்றவனை இவன் இப்படியும் பேசுவானா? 5 வருடங்களாக காதல் மொழி பேசி தென்றலாய் வருடியவன் இன்று எரிமலையாய் வெடிக்க அதை கண்டு அஞ்சி உடல் நடுங்க மயங்கி இருந்தாள் அவள். தன்னை 5 வருடங்களாக உருகி உருகி காதலித்தவன், இதுவரை அவளை கோபமாக கூட பார்த்திராதவன் இன்று வார்த்தைகளால் வதைக்க தாங்க முடியாத பெண் அவளோ அவன் கரங்களிலேயே மயங்கி இருந்தாள். அவள் மயங்கியதில் அதிர்ந்தவன்
ஒரு நொடி அவளை தூக்கலாம் என்று நினைக்க அதற்குள் தன் மனதை மாற்றியவன், எதுக்காக இப்படி டிராமா பண்றீங்க? மொத்த குடும்பமோ அதான் கழுத்தி போட்டுட்டு வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டனே, மறுபடியும் இப்படி மொத்த குடும்பமும் இங்க வந்து எதுக்காக சீன் கிரியேட் பண்றீங்க என அவன் கடுமையாக கேட்க, அவளை தன்புறம் இழுத்து கொண்ட அவளின் தாய் அவளை தோளில் சாய்த்து கொண்டு, கழுத்தி போட்டுட்டு இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கலாம் சரிதான், ஆனா அவ வயித்துல இருக்கிறத யார் ஏத்துக்குவாங்க? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்று கூறினார். அவர்கள் பேசுவதை புரியாமல் பார்க்க அப்போது அங்கு வந்தார் தீரனின் அன்னை அகிலா. ஆதிராவை பார்த்தவர் அவளின் நிலை கண்டு பதறி போய், அச்சோ ஆதி என்ன ஆச்சு? தீரா என்னாச்சுடா? என் மருமகளுக்கு இப்படி மயங்கி இருக்காளே, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குடா என்று கூறியவர் வேலைக்கார பெண்ணிடம் நீர் எடுத்து வர கூறி அவளின் முகத்தில் தெளிக்க அதில் சுயம் வந்தவள் நிற்க தடுமாற அகிலா அவளை சோபாவில் அமர வைத்தார். அவளை அமர வைக்கும் போது அவளின் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தவர் அதிர்ச்சியாகி அவளை பார்க்க அவளோ தீரனையை பார்த்திருந்தாள். அகிலா மகனை பார்க்க அவன் இருந்த நிலையை கூறியது இதற்கு அவன்தான் காரணம் என்று. சீனிவாசன், இங்க பாருங்கம்மா, உங்க பையன் என் பொண்ணுக்கு தாலி கட்டிட்டான், அதுவும் அவளுக்கு தெரியாம. அது மட்டும் இல்லாம என் பொண்ணை வற்புறுத்தி தப்பு பண்ணியிருக்கான். இப்ப அவ உண்டாகி இருக்கா. அடுத்த வாரம் என் அக்கா பையனோட அவளுக்கு கல்யாணம். உங்க பையனை ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க. அவன் சம்மதிச்சாதான் கருவை கலைக்க முடியும். எங்களோட ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்க என்று ஒரு பெரிய விஷயத்தை அவ்வளவு எளிதாக கூறிவிட்டார். அவர் கூறியதை கேட்ட தீரன் பலமாக அதிர்ந்து ஆதிராவை பார்க்க அவளோ கண்களில் வலியுடனும் கண்ணீருடனும் அதிர்வுடன் பெற்றோரை பார்த்திருந்தாள். இவர்களை இவ்வளவு மோசமானவர்களா என்று. ஆனால் அவளுக்கு தெரியவில்லை அவர்கள் மோசக்காரர்கள் என்று. அகிலா மகனை பார்க்க அவனோ கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்தியவன் அன்னையிடம் தன் கண்களை மூடி ஆமாம் என்று கூற மகனின் செயலில் தன் மகனா இப்படி என்று நொந்து போனார். இப்படி ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா என்ன பண்றது? எங்களோட கிளம்பி வாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும் என்று மாலதி அவசரப்படுத்தினார். தீரனோ முடியாது என்று கூறியவன், என் குழந்தை பிறக்கட்டும், அதை பெத்து கொடுத்ததும் உங்க மகளை எவனுக்கு வேணும்னாலும் கட்டி கொடுங்க. அது வரைக்கும் அவ இங்க என் வீட்டுல என் கண் பார்வையில தான் இருக்கணும். நீங்க கிளம்புங்க, இன்னும் 10 மாசத்துல உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருப்பா என கூறினான். அவர்களோ இல்ல, எங்களால முடியாது, என் பொண்ண எங்க கூட அனுப்புங்க என விடாப்பிடியாக நிற்க அவனோ அவ வந்தா கூட்டிட்டு போங்க என அசால்ட்டாய் தோலை குலுக்கி கொண்டு கூறியவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து ஆதிராவை முறைக்க அவளோ அவனின் தீ பார்வையில் அவளின் உடம்பே ஆடியது. மாலதி ஆதிராவின் அருகில் வந்தவள், ஆதிரா வா நாம போகலாம், இவன் இவ்ளோ திமிரா பேசுறான், வேற எதுவோ ஹாஸ்பிட்டல் போய் நம்ம பாத்துக்கலாம் என அவளின் கையை பிடித்தெழுக்க அவளோ இல்ல நான் வரல ஓரடி பின் சென்றாள். தீரனோ அதான் சொல்லிட்டால, கிளம்புங்க, 10 மாசம் நானே கொண்டு வந்து விடுறேன், இப்ப கிளம்புங்க, இங்க நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாயாவது விட்டுருவேன் என கூறி அதில் அதிர்ந்தவர்கள் அவர்களை சபித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றனர். தீரன் அகிலாவின் அருகில் சென்றவன், அம்மா சாரி என கூறினான். அவரோ இல்ல, நான் உன்னை தப்பா வளர்த்துட்டேன், உன் அப்பா இறந்ததுல இருந்து உன்னை நான் ஒழுக்கமா வளர்க்கணும், மத்தவங்களுக்கு மரியாதை கொடுன்னு சொன்ன எல்லாம் காத்தோட போயிருச்சு என்று விரக்தியாக கூறியவர் ஆதிராவின் அருகில் சென்றவர் அவளிடம், அவன் பண்ணதுக்கு நீ என்ன மன்னிச்சிடடா தங்கம், வா என்று கூறி அவளை பூஜை அறைக்கு அழைத்து செல்ல அவனும் அவர்களுடன் சென்றான். பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளை வேண்டியவள் தீரனை பார்க்க அவனோ அவளைதான் யோசனையாக பார்த்திருந்தான். அப்போது வெளியில் அரவம் கேட்க வெளியே வர அங்கு சோபாவில் தீரனின் அத்தை ஜானகியும் அவரின் மகள் அனுசாவும் அமர்ந்திருந்தனர். அகிலாவை பார்த்து, என்ன அண்ணி இந்த மதிய நேரத்துல பூஜையா, ஊதுபத்தி வாசம் வீசுது பேசிக்கொண்டே சென்றவர் அவரின் பின்னே வந்த மகதீரனையும் ஆதிராவையும் கண்டு அதிர்ந்து எழுந்தே விட்டனர். ஜானகியோ, என்ன அண்ணி இதெல்லாம், நாங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு அக்கிரமத்தை பண்ணிருக்கீங்க, ஐயோ இனி என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது, அவனையே நினைச்சு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்க, எங்க அண்ணா உயிரோட இருந்திருந்தா இப்படி என் பொண்ணு கலங்க வச்சிருப்பீங்களா என நீலி கண்ணீர் வடித்தார். அவரின் மகள் அனுசாவோ அழுது கொண்டே அவளின் அறைக்கு சென்று விட அவரோ மேலும் அகிலாவிடம் கத்தியவர் ஆதிராவை பார்த்ததும் அவளின் அருகில் சென்றவர், ஏண்டி இவ்ளோ நாளா உன்னை மைதிலி கூட படிச்சவன்னு
உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்ட. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட என சாபம் கொடுக்க, அகிலாவோ, ஜானகி இப்படி அவளை பேசி காயப்படுத்தாத. அவ இப்போ ஓர் உயிர் இல்ல. இந்த வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்கா. இதுக்கு மேல எதுவும் பேசாத என கூறினார். அவரோ, அத சொல்லுங்க, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு. சீ, இவெல்லாம் ஒரு பொண்ணா, அசிங்கம் பிடிச்சவ என பேசிக்கொண்டே சென்றார். அவள் பேசிக்கொண்டே செல்ல அவளை இடைமறித்த தீரனோ, தேவையில்லாம பேசாதீங்க அத்தை. இல்ல இப்படிதான் பேசுவீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கு தேவையானது வீடு தேடி வரும் என்றவன் அவனின் அறைக்கு சென்று விட்டான். இரவாகும் வரை அகிலா உடனேயே ஒட்டிக்கொண்டு அலைய, இரவு அவளை அகிலா அலங்கரிக்க, ஜானகியோ, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இது எதுக்கு அண்ணி என அவளை காயப்படுத்த, ஆதிராவோ அவரின் விழிப்பில் சற்று கலங்கித்தான் போனாள். அகிலா அவளிடம் பால் சொம்பை கொடுத்து தீரனின் அறைக்கு செல்ல கூறிவிட்டு அவர்கள் அறைக்கு சென்றுவிட, ஆதிராவோ தயங்கி தயங்கி நின்றவள் அவனின் அறை கதவை திறக்க, அங்கு யாரும் இல்லாமல் அறை காலியாக இருந்தது. அவளிடம் இருந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு வெளிப்பட்டது. பால் செம்பை கொண்டு அங்கிருந்த டீப்பாயில் வைத்தவளின் பின், சரியான ஃப்ராடு நீ, சந்தர்ப்பவாதி, அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிற. உன் அம்மா அப்பா சொன்னாங்கன்னு இன்னொருத்தனை கட்டிக்க ஒத்துக்கிட்ட. இப்ப நான் தாலி கட்டினதும் இப்படி ஒரு டிராமா பண்ணிருக்க என்று அவளின் தலைமுடியை கொத்தாக பற்றியவன் அவளை அவன் அருகில் இழுத்தான். அவன் இழுத்ததில் அவன் மீது மோதியவளை சுவற்றோடு தள்ளி பிடித்தவன், சொல்லுடி, எதுக்காக இப்படி பண்ண? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு என கேட்க, உண்மை தெரிந்து விட்டதோ என பதறி போனாள் பாவையவள். இவ்ளோ நாளா என்னதானடி காதலிச்ச? மாமா மாமான்னு சொன்ன, என்ன விட்டுறாதுன்னு சொன்ன, நீ ஏண்டி என்ன விடணும்னு நினைச்ச? அந்த நினைப்பையே என கொல்லுது என புலம்பியவன் அவளை தன் அருகில் இருத்தியவன், இன்னும் 10 மாசத்துல என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிரு வா என்றழைத்தவன் அவளை கையில் ஏந்தி கொண்டு மஞ்சத்தை நோக்கி நடந்தவன் அவளை கட்டிலில் படுக்க வைத்தான். இன்னும் 10 மாசம், இப்ப கர்ப்பமா இருக்கேன்னு நீ சொன்ன பொய்ய உண்மையாக்கி என்ன உண்மையாலுமே அப்பாவாக்குற என்றவன் அவளை பார்க்க, அவளோ கெஞ்சலாக அவனை பார்க்க, அந்த சிறு புள்ளிமான் கோபம் கொண்ட சிறுத்த இடம் சிக்கி தவித்து துடித்து போனது. அத்தியாயம் 3. அவளின் பெற்றோருக்காக தன்னை வேண்டாம் என அவனிடமே வந்து என்ன விட்டுருங்க என்று அவள் கேட்டது அவனின் மனதை விட்டு நீங்க மறுத்தது. அவள் எப்படி அவ்வாறு கூறலாம்? 5 வருடங்களாக உருகி குலைந்து தன்னை காதலித்தவள் இவ்வளவு விரைவில் இன்னொருவனை திருமணம் செய்ய போகிறேன் என்று கூறியதுதான் அவனின் வெறுப்பிற்கு காரணம். இதுதான் காதலா என்று தோன்றியது அவனுக்கு. அவ்வளவுதானா தன்மேல் வைத்த காதலும் நேசமும் என்று நினைத்தவனின் மனதில் அவளின் மேல் அளவில்லாத கோபம் தோன்ற, அதன் வெளிப்பாடு அவளின் மேலான வெறுப்பும் வன்மமும் அவள் தற்போது கூறிய பொய்யில் மேலும் அதிகரித்தது. இதில் அவனின் காதல் தூரம் செல்ல அந்த பிடிவாதக்காரன் தன்னவளையே வார்த்தை என்னும் கூர்வாளால் அறுக்க தொடங்கினான். இருமணம் இணைந்து நடக்க வேண்டிய முதலிரவு அவனின் பிடிவாதத்திற்காக வலி, வேதனை, அழுகையில் நடந்து முடிந்தது. நிலா மகள் விடைபெற, ஆதவன் வர, உலகமே தவம் இருக்க, அந்த அதிகாலை வேளையில் புரண்டு தன்மேல் இருந்தவனை கஷ்டப்பட்டு நகர்த்தியவளுக்கு தன்னை எண்ணி கழிவிறக்கம்தான் தோன்றியது. இரவு நடந்ததை நினைத்தவளுக்கு கண்ணீர் மட்டுமே மிஞ்சியது. அவனின் சிறு முகச்சுளிப்பை கூட கண்டிராதவளுக்கு அவனின் இந்த கோபமும் வெறுப்பும் புதிதாக அவளால் இன்னமும் எதையும் நம்ப முடியவில்லை. ஆனால் அது உண்மை என்று கழுத்தில் இருந்த தாலியும் அவளின் நிலையும் அவளுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. இது உண்மைதான் என்று. மெதுவாக எழுந்தவள் அவனை பார்க்க, அவனோ அவள் என்றே நினைத்து தலையணையை அணைத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த அதிகாலை வேளையிலும் உறைபனியில் பச்சை தண்ணீர் மேலே பட, அவளின் காயங்கள் எரிய, கண்களில் கண்ணீர் வர, அவளின் மனமும் ஊமையாய் அழுதது. குளித்து முடித்து மஞ்சள் நிற காட்டன் புடவையில் வெளியே வர, அப்போதுதான் அகிலாவும் ஜானகியும் எழுந்து சமையலை தொடங்கியிருந்தனர். வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தாலும் சமையல் என்னவோ அகிலாதான். அவளை கண்டு அகிலா முகம் மலர, ஜானகியோ அவளின் உதட்டில் இருந்த காயத்தையும் அவளின் உடல் மொழியையும் வைத்து அறிந்து கொண்டவள் அவளிடம், இந்த வீட்ல இன்னும் கல்யாணம் ஆகாத 2 பொண்ணுங்களும் என் மகனும் இருக்கான், புரிஞ்சு நடந்துக்கோ, உன் ஆட்டத்தை எல்லாம் தீரனோட வச்சுக்கோ என்று கூற,
அதில் முகம் சுளித்தவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவரிடம் தலையாட்டி விட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அகிலாவிடம் சென்றவள், அத்த, இன்னைக்கு நான் சமைக்கவா? என்ன செய்யணும் சொல்லுங்க, காஃபி போடவா என கேட்டாள். அகிலாவோ, இல்லடா, முதல் நாளே நீ செய்யணும்னு இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நாளில இருந்து பாத்துக்கலாம் என கூறிவிட்டார். ஆதிராவோ, அதெல்லாம் இல்ல அத்த, நான் பண்றேன், எங்க வீட்டுல நான் தான் சமைப்பேன், நீங்க போங்க என கூறி அவளை அனுப்பினாள். அவரோ அன்று சமைக்க வேண்டியதை கூற, தீரனுக்கு மட்டும் மார்னிங் பூஸ்ட் கொடுத்துருடா, அதுவும் எழுந்ததும் குடிப்பான், எங்க எல்லாருக்கும் காஃபி என்றவர் சமையல் லிஸ்டை கூறிவிட்டு செல்ல, முதலில் அனைவருக்கும் காஃபி கலக்கியவள் ஹாலிற்கு செல்ல, அங்கு அகிலா, மைதிலி, ஜானகி, அனுஷா, பிரேம், ஜானகியின் மகன் என்று அனைவருமே இருக்க, ஜானகி முறைத்து கொண்டே தனக்கானதை எடுத்துக்கொள்ள, அனைவருக்கும் கொடுத்தவள் பூஸ்டை எடுத்துக்கொண்டு மாடி அறைக்கு செல்ல, அறைக்கு செல்லும் போதே தந்தி அடித்த கால்களை கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றாள். அவள் செல்லும் போது இருந்த நிலையிலேயே அவன் இருக்க, அவளோ அவனை எழுப்ப பயந்து தயங்கி நின்று வளையலை குலுக்க, அப்போதும் அசைவில்லாமல் இருக்க, அவனின் கைகளை தொட அவனோ அவளின் கரங்களையும் இழுத்து வைத்து தூங்கினான். சிறிது தைரியம் வர பெற்றவள், மகி என்று அவனின் தோள் தொட்டு எழுப்ப, அதில் விழுக்கென எழுந்தவன் அவளை பார்த்து, என்ன சொல்லி கூப்பிட்ட என்று கேட்க, அவள் எச்சிலை விழுங்கிக் கொண்டே மகி என்று அவள் கூறி முடிப்பதற்குள் ஏய் என்ற கர்ஜனையுடன் அவளின் கழுத்தை பற்றி தூக்கியிருந்தான். அவள் கண்கள் செருக, மூச்சு விட முடியாமல் தவிக்க, கால்கள் துவள ஆரம்பிக்க, அவளின் நிலை கண்டு கைகள் தானாக தடுமாற பொத்தென்று கீழே விழுந்தவளோ அவனை அடிபட்ட பார்வை பார்த்தாள். அதை கண்டு கொள்ளாமல், இனி மகி மாமானு கொஞ்சிக்கிட்டு பக்கத்துல வந்த, இப்போ விட்டுட்டேன், இன்னொரு தரம் தொங்க விட்டுருவேன். எப்படிடியாது ஒருத்தனை காதலிப்ப, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சம்மதிப்ப, மறுபடியும் நான் வந்து தாலி கட்டினதும் உன்னை பெத்தவங்கள கர்ப்பமா இருக்கேன்னு டாக்டர் கிட்ட பொய் சொல்ல சொல்லி மறுபடியும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்ட. ஒருவேளை உன் அத்தை மகன் கிட்ட காசு கம்மியா இருந்துச்சோ என்று அவளை உயிரோடு கொள்கிறோம் என்று நினைப்பில்லாமல் சொல்லாயுதம் கொண்டு அவளை வதைத்தான். அலமாரியில் இருந்த தன் உடைகளை எடுத்தவன் தன்னை பார்த்தவாறே இருந்தவளிடம், இன்னைக்கு போயும் போயும் ஓ முகத்துல முழிச்சிருக்கேன், விளங்குன மாதிரிதான், இப்படியே உட்கார்ந்து சீன் போடாம போய் நான் வரதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்ணு என்று தான் செய்த செயலுக்கும் சிறிதும் வருத்தம் இல்லாமல் பேசியவனை கண்டவளுக்கு இவனா தன்னை பூவாய் தாங்கிய தன்னவன் என்று சந்தேகம் தோன்றியது. கண்களை துடைத்துக் கொண்டு முகத்தை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கி வந்தவள் சமையல் அறைக்கு வந்து காலை உணவுக்கான வேலையை ஆரம்பித்தாள். சரியாக காலை 8:30 மணிக்கு அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க, ஆதிரா உணவை எடுத்து வைத்தாள். காலை உணவாக இட்லி, பொங்கல், பூரி, சென்னா மசாலா, சாம்பார், 3 சட்னி. அகிலா இதை காலை உணவாக செய்ய சொல்லி இருக்க, அவள் அத்துடன் சேர்த்து கேசரியும் செய்திருந்தாள். வாசனையே கம கம வென்றிருக்க, அனைவரும் அமர்ந்திருக்கும் பொழுது தீரன் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அனைவருக்கும் அவள் உணவை பரிமாற அவர்கள் ரசித்து சாப்பிட, ஜானகி மட்டுமே குறை கூறிவிட்டு ஒன்று விடாமல் அத்தனையும் விழுங்கினாள். அவள் மகிழ்வாக இருப்பதைக் கண்ட தீரன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவை தூக்கி எறிந்தவன், ஒரு டிஃபன் உன்னால சரியா செய்ய முடியாதா? இவ்ளோ காரம், ஆயில், அப்புறம் காலையில ஸ்வீட், அதுவும் இல்லாம இவ்ளோ கீ, இது ஒண்ணும் உன் அப்பா வீட்ல இருந்து வரல, எதையும் வாயில வைக்க முடியல என்றவன் கை கழுவி விட்டு அகிலா கூப்பிட கூப்பிட சென்று விட்டான். மைதிலி, பிரேம், அனுசா அவன் இந்த அவதாரத்தில் அதிர்ந்தவர்கள் அவளை பாவமாக பார்க்க, அகிலா தான் அழுதவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்தார். இங்கு அனுசாவோ, தீரன் இப்படி கோவப்படுறாரு, அப்போ அவருக்கு அவளை பிடிக்கல, அவளையும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் அவளோட இடத்துக்கு போகணும் என்று கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருந்தாள். ஆதிரா தீரன் சென்றதும் அறைக்கு போக சென்றவளை அழைத்த ஜானகி இரவாகும் வரை அவளுக்கு வேலை கொடுத்து அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாள். இரவு 8 மணிக்கு மேல் அறைக்குள் நுழைந்தவளோ குளித்து விட்டு வந்து மெத்தையில் அமர, பகல் எல்லாம் கடுமையான வேலை, பசியின் தாக்கத்தில் தூக்கம் கண்ணை இருட்ட உறங்கிவிட்டாள். தீரன் அறைக்குள் நுழைய அவன் கண்டது நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த ஆதிராவைத்தான். அவளின் தலையை தடவ எழுந்த கைகளை கட்டுப்படுத்தியவன் பாத்ரூமில் நுழைந்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவளின் முகத்தில் ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து கொட்டினான்.
அதில் அதிர்ந்து எழுந்தவள் அவனை பார்க்க, அவனோ கபோர்டை பூட்டிக் கொண்டு சாவியை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு, நல்லா தூங்கு, நான் பார்ட்டிக்கு போறேன் என்றவன் சென்று விட்டான். குளிரில் நடுங்கியவள் மாத்த துணி கூட இல்லாமல் ஈர உடையுடனேயே சோபாவில் படுத்து உறங்கிவிட்டாள். விடியற்காலை தீரன் கண்டது உணர்வின்றி ஜுரத்தில் மயக்கமடைந்திருந்த ஆதிராவைத்தான். அத்தியாயம் 4. நீரை அவளின் மேல் கொட்டியவன் அவள் மாற்றுவதற்கு உடை எடுக்க கூட விடாமல் கபோர்டை பூட்டி சென்றுவிட, மாற்று உடை இல்லாமல் குளிரில் நடுங்கியவள் பால்கனியில் சென்று நிற்க, பனிக்காற்றில் மேலும் நடுங்க தொடங்கியவள் அங்கிருந்த சோபாவில் படுத்து தன்னிலையை எண்ணி வருந்தியவள் அப்படியே உறங்கியும் போய்விட்டாள். தீரன் வீட்டிற்கு வரும்போது மணி 3 தொட்டிருக்க, அவன் உள்ளே நுழைந்ததும் அவன் அவளை தேட, அறைக்குள் அவளை காணாதிருக்க, பாத்ரூமிலும் அவளை காணாமல் தேடியவன் பால்கனி நோக்கி நடக்க, அங்கே சோபாவில் கை கால்களை குறுக்கி குளிர் தாங்காமல் காய்ச்சல் கண்டு மயங்கி இருந்தாள். அவளின் நிலை கண்டு உள்ளூர துடித்தவன் அவளை கைகளில் ஏந்தி வந்தவன் மெத்தையில் படுக்க வைத்து அவளின் ஈர உடையை தொட, அதுவோ பனிக்காற்றில் சில்லிட்டிருந்தது. வேகமாக கபோர்டை திறந்து அவளுக்கான உடைகளை எடுத்தவன் அவளுக்கு அணிவித்து போர்வையை எடுத்து போர்த்தியவன் அவளை தொட்டு பார்க்க உடம்பு அனலாய் கொதித்தது. அடுத்த நொடியே தன் தோழி சுஜிக்கு அழைத்திருந்தான். அவள் ஒரு டாக்டர். அடுத்த 10வது நிமிடம் சுஜி அவனின் வீட்டில் இருக்க, அவளை பரிசோதித்தவள் தீரனை திரும்பி முறைக்க, அவனோ எங்கோ வெறித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு தேவையான மருந்துகளை ஊசி மூலம் செலுத்தியவள் தீரனிடம் வந்து, அப்புறம் சார், பழி வாங்குற படல எல்லாம் சிறப்பா போகுது போலவே என்று அவனை பார்த்து நக்கலாக கேட்டாள். அவனோ, என்னாச்சு, அவளுக்கு ஃபீவர் தான், அதனாலதான் உனக்கு கால் பண்ண, என்ன நக்கல் பண்ணாம கிளம்புடி என்று அவளிடம் சீறினான். சுஜியோ, என்ன நக்கலா? உனக்கு அவ மேல கொஞ்சம் கூடவாடா பாசம் இல்லாம போச்சு? அவளை பத்தி நாங்க யாராச்சும் ஒரு வார்த்தை தப்பா பேசினாலே எங்க கிட்ட நீ கோவப்படுவ. இப்போ அவளை இப்படி நிக்க நேரம் இல்லாம வேலை வாங்கி அவளை பணியில வெளியே நிக்க வச்சு இன்னும் என்னெல்லாம் கொடுமை பண்றியோ தெரியல. இதெல்லாம் நல்லது இல்ல தீரா, புரிஞ்சுக்கோ. சீஸ் யுவர் லைஃப். சோ அவ இடத்துல இருந்து அவ பண்ணது சரிதான் என பேசிக்கொண்டே சென்றவளை நிறுத்தியவன், நான் அவளை செக் பண்ணத்தான் கால் பண்ண, பண்ணிட்டல, ஊசியும் போட்டாச்சுல, சோ ப்ளீஸ் கிளம்பு. இந்த அட்வைஸ் பண்றேன், அரிசி விக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாத, எனக்கு தூக்கம் வருது, இப்பவே மணி 5 ஆச்சு. ஆத்ராவை பார்த்து எல்லாம் இவளால வந்து தொலைச்சது என கூறியவன் அவளை அனுப்பி வைத்து விட்டு படுக்கையில் சரிந்தான். காலை விடிந்து வெகு நேரம் ஆகியும் ஆதிராவும் தீரனும் கீழே வராமல் இருக்க, அகிலாவோ அறைக்கு சென்று பார்க்கவும் முடியாமல் தீரன் ஏதாவது பிரச்சனை செய்து விட்டானோ என்று பதறி போனார். ஜானகியோ, அவங்க வீட்டுல என்ன பொண்ண வளர்த்திருக்காங்க, காலையில மணி 8 ஆக போகுது, இன்னும் கீழே இறங்கி வரல, வீட்டுல மத்தவங்களும் இருக்காங்கங்கிற நினைப்பே வரதில்ல, என்ன ஜென்மமோ என்று அவளின் நிலை அறியாது திட்டிக் கொண்டிருந்தார். மேலும் அரை மணி நேரம் சென்று முழித்த தீரனோ அருகில் திரும்பி பார்க்க, ஆதிராவோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க, அவளின் நெற்றியில் கை வைத்து பார்க்க, சிறிது உடல் சூடு குறைந்திருக்க, அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு தான் தவறு செய்கிறோமோ என்ற எண்ணம் தோன்ற, அடுத்த நொடியே தலையை உலுக்கி சமன் செய்தவன் அவளை எழுப்பினான். கஷ்டப்பட்டு கண்களை விழித்தவளிடம், இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குற ஐடியா, சீக்கிரமா கீழே போய் நான் வரதுக்குள்ள சமைச்சு வைக்கிற வழிய பாரு, நல்லா இல்லைனா நேத்து கீழே விழுந்தது உன் முகத்துல விழுகும் இன்னைக்கு, போ என்று அவளை விரட்ட, அவளோ முடியாமல் எழுந்தவள் அவனை பார்க்க, அவனோ மீண்டும் குப்புறப்படுத்த உறங்க ஆரம்பித்தான். பாத்ரூமில் சென்று குளித்து கீழே இறங்கியவளை கண்டதும் தான் அகிலாவிற்கு உயிரே வந்தது. ஜானகி அவளை திட்ட முன், அகிலா, ஜானகி போய் அர்ச்சனை கூடையை எடுத்துட்டு வா, கோவிலுக்கு கிளம்பலாம் என்று அவளை உள்ளே அனுப்பிவிட்டார். அகிலாவிடம் தலையாட்டி விட்டு வந்து அவசர அவசரமாக காலை உணவை செய்து முடிக்கவும் தீரன் கீழிறங்கி வரவும் சரியாக இருந்தது. அன்று அவளை எதுவும் பேசாமலேயே சாப்பிட்டு விட்டு கிளம்பி அலுவலகம் சென்றுவிட ஜானகிக்குத்தான் சப்பென ஆனது. ஆதிராவிற்கு பெருத்த நிம்மதி. அன்றோ அகிலா வேண்டுமெனவே ஜானகியை அங்கு இங்கு என்று அழைத்துக் கொண்டு அலைய, ஆதிரா அன்று முழுவதும் ஓய்வெடுத்தாள். அகிலாவிற்கு தான் தெரியுமே ஜானகியின் குணம். ஆதிராவை கொடுமைப்படுத்துவது அவரை தடுத்தாலும் அவர் நிற்க மாட்டார் என்றறிந்தவர் அவருடன் வெளியே அழைத்து சென்று விட்டார். இரவோ ஆதிரா சமையலறையை ஒதுங்க வைத்துக் கொண்டிருக்க, பின்னால் யாரோ தன்னை பார்ப்பது போல இருக்க,
திரும்ப அங்கே பார்க்க தீரன் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவனுக்காகத்தானே இல்லாத வேலையை செய்வது போல் நடித்துக் கொண்டிருந்தாள். அவளை நெருங்கியவன் மறுநொடியே அவளை தன் கரங்களில் ஏந்தியிருந்தான். ஆதிராவின் திமிரல், மறுப்பு எதுவுமே அங்கு எடுபடவில்லை. சமையல் அறையில் இருந்து அவளை தூக்கிச் சென்றான் அவர்களின் அறைக்கு. அவளை மெத்தையில் உருட்டிவிட அவளோ பிளீஸ் மாமா வேணா என்று கூற, அவனோ உன்னை தூங்கதான் தூக்கிட்டு வந்த, ஆனா இப்ப மனசு மாறிடுச்சு, எனக்கு வேணும் என்றவன் அவள் மேல் பாய, அவளோ அவனை தள்ளிவிட முயற்சி செய்ய அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது. அவளின் காது மடலில் கைவிரல் கொண்டு வருடியவன் அவளின் கழுத்தின் வளைவில் முகம் புதைத்து அவளின் செவ்விதழை முற்றுகையிட்டான். அவன் கைகள் செய்த மாயத்தில் அவனை தடுக்க நினைத்தவள் விரும்பியே அவனிடம் சரணடைய அவளின் தலையில் கூந்தல் முடிகளை வருடியவன் அவளின் மேனியில் தன் ஆதிக்கத்தை செலுத்த அதை எதிர்கொள்ள முடியாத பெண் அவளோ அவனின் தலையை பற்றி கரங்களை கோர்த்து கொண்டாள். முதல் கூடலில் வன்மையை கையாண்டவன் அவளை இம்முறை பூவாய் தாங்க அதில் அவளும் கரைந்து போனாள். விடியும் தருவாயில் அவளின் சோர்வை கண்டு அவளை விட்டு அணைத்துக் கொண்டு உறங்கினான். அவன் மாறிவிட்டான், தன்னை புரிந்து கொண்டான் என்று நினைத்தவளுக்கு அன்றே மீண்டும் அவளை உயிரோடு கொல்லும் செயலை செய்ய போகிறான் என்று தெரியவில்லை. காலை அவன் எழும் முன்பே அங்கிருந்து சென்றவளின் முகத்தில் இருந்த பூரிப்பை கண்ட அகிலாவிற்கு அனைத்தும் சரியாகிவிடும் என்ற எண்ணம் தோன்ற அவளை அழைத்து விளக்கேற்று சொல்ல, இங்கோ அனுசா அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று வன்மம் வளர்த்தாள். தீரனுக்கு பூஸ்ட் கலந்தவள் அவனுக்கு எடுத்து செல்ல உறங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்ப எழுந்தவன் அதை கையால் வாங்கி உதட்டருகே கொண்டு சென்றவனுக்கு அவளின் மலர்ந்த முகம் மீண்டும் அவனுக்கு தேவையில்லாததை ஞாபகப்படுத்த அதை அடுத்த நொடியே அவளின் முகத்தில் ஊத்தியிருந்தான். உனக்கு ஒரு பூஸ்ட் கூட கலக்க தெரியாதா? இவ்ளோ சுகர் எதுக்கு? எனக்கு இதனால ஏதாவது ஆனா நீ போய் உன் அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவா என்று தேவையில்லாமல் அவளை வார்த்தையால் வதைத்தான். பெண் அவளின் பால் மேனியோ அந்த சூட்டை தாங்க முடியாமல் சிவப்பாய் மாற, ஐயோ அம்மா எரியுதே என்று அவள் துடிக்க அவளின் துடிப்பை பார்த்தவன் தலையை குலுக்கி கொண்டு எழுந்து, ரொம்ப சீன் போடாம போய் சுகர் இல்லாம பூஸ்ட் எடுத்துட்டு வா என்றவன் உள்ளே சென்றிருந்தான். அவனை எந்த விதத்தில் சேர்ப்பது? இரவு உருகி குலைந்தவன் காலை இப்படி மாறி வதைப்பது தன் விதியை எண்ணி நொந்தவள் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியே சென்றாள். அத்தியாயம் 5. அனைவரும் காலை உணவை உண்டு கொண்டிருக்க அகிலாவோ, தீரா இன்னைக்கு நீயும் மருமகளும் கோவில்ல பூஜைக்கு சொல்லிருக்கேன், போயிட்டு வந்துடுங்க, எனக்கு முடியல. ஆதிரா அங்கையெல்லாம் குடுத்துட்டு வந்துட்டுக்கேண்டா, நீங்க 2 பேரும் போய் சாமி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுங்க என்று மகனுக்கும் மருமகளுக்கும் பொதுவாக கூறினார். தீரனோ, இல்லம்மா எனக்கு ஒர்க் இருக்கு, நான் ஆபீஸ் போகணும், மீட்டிங் இருக்கு, அவ போயிட்டு வரட்டும் என கூறி மறுத்தான். அகிலாவோ, கல்யாணம் ஆகி தடவை கோவிலுக்கு போறா, நீயும் கூட போனாதானே நல்லா இருக்கும், ஆபீஸ் நாளைக்கு போய்க்கோ, ஒன்னும் பிரச்சனை வராது, நான் மேனேஜருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க, நீ செய்யறதுதான் சரின்னு இல்ல தீரா, கிளம்பு என்று ஆணையிட்டு விட்டு உள்ளே சென்று விட்டார். அன்னையின் சொல்லை மறுக்க முடியாதவன் கிளம்ப ஆதிராவும் அவனுடன் செல்ல அவளை தடுத்து ஜானகி, இப்படியே போய் எங்க குடும்ப மானத்தை வாங்க போறியா? போய் ஒரு நல்ல துணியா உடுத்திட்டு ஒரு 2 நகையை எடுத்து போட்டுட்டு போ என்று கூறினார். அனுஷாவோ, ஏம்மா அவகிட்ட இருந்தா போட்டுட்டு போக மாட்டாளா? வந்ததுல இருந்து இந்த 4 புடவையே மாத்தி மாத்தி சுத்திக்கிறாளே, இது கூடவா தெரியல உனக்கு என்று அவளின் இயலாமையை அன்னையுடன் சேர்ந்து அவளும் குத்தி காட்டி பேச, தீரன் அவர்கள் பேசுவது கேட்டும் எதுவும் கூறாமல் முன்னே சென்றுவிட ஆதிரா கண்ணில் வழிந்த நீரை துடித்தவள் அகிலாவிடம் கூறிக்கொண்டு அவனின் பின் சென்றாள். தீரன் காரில் அவளுக்காக காத்திருக்க அருகில் அமர்ந்தால் திட்டுவான் என்று எண்ணியவள் பின் கதவை திறந்தவள் ஏறி அமர, அவனோ, மகாராணி உங்களுக்கு நான் டிரைவரா? ஏன் முன்னாடி வந்து உட்கார மாட்டியா? இறங்கி வந்து இங்க உட்காரடி என்று அடிக்குரலில் சீறினான். அதில் அரண்டவள் முன் வந்து அமர்ந்து கொள்ள, சீட் பெல்ட் போடு என்று கூற அவளோ தடுமாற, அதற்கும் அவளை கடிந்தவன் அதை அவனே செய்துவிட்டு வண்டியை கோவிலுக்கு விட்டான். உள்ளுக்குள்ளேயே மௌனமாக அழுதவளுக்கு தெரியவில்லை இன்றுதான் அழுது முடிவது இன்னும் முடியவில்லை என்று. கோவிலுக்கு வந்தடைந்தவர்கள்
உள்ளே நுழைந்து பூஜையை முடித்துவிட்டு பிரகாரத்தில் அமர, அந்த நேரத்தில் அவளின் பெற்றோர்கள் வந்திருக்க, அவளை கண்டதும் அவளின் தாயோ ஓடி வந்து அவளிடம், ஆதிமா நல்லா இருக்கியா? ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுதே. இன்னும் 10 மாசத்துல வயித்துல இருக்கிறத அவன்கிட்ட பெத்து கொடுத்துட்டு வந்துரு. உன்னை பூ மாதிரி பாத்துக்கிறவனுக்கு நான் உன்னை கட்டி வைக்கிறேன் என்று நல்லவள் போல் நடிக்க, அதை கேட்ட ஆதிரா அவரை அருவருப்பாக பார்க்க, தீரனோ ஆத்திரத்துடன் முறைத்தான். ஆதிரா எதுவும் பேசாமல் இருப்பதை கண்டவனின் கோபம் எல்லை மீற அவரிடம், 10 மாசம் கழிச்சு அவளை உங்க வீட்டுல நானே கொண்டு வந்து விடுறேன். அதுக்கு முன்னாடி இப்படி பாக்குற இடத்துல எல்லாம் நடிச்சு டிராமா பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற என்று அவளை மிரட்டியவன், ஆதிராவின் கரங்களை பற்றி இழுத்து கொண்டு சென்றவன் கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளி கதவை சாத்தினான். காரை ஓட்டிக் கொண்டிருந்தவனின் கோபம் கண்களை மறைக்க காரை வேகமாக செலுத்தினான். அதன் வேகத்தில் பயந்தவள் அவனின் தோலை பிடிக்க, காரின் வேகத்தை குறைத்தவன் அவளிடம், என்னடி இன்னும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கியா? நான் தான் நானே கொண்டு போய் விடுற வரைக்கும் அவங்களோட உனக்கு எந்த தொடர்பும் இருக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல. அப்புறமும் உங்க அம்மா கிட்ட கோவிலுக்கு வர சொல்லிருக்க என்று அவளை வார்த்தைகளால் கடித்து குதற ஆரம்பித்தான். சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, நான் சொல்லல, என்கிட்ட போன் கூட இல்ல, அவங்களாதான் வந்திருக்காங்க என்று அழ, அவளின் அழுகையில் கோபம் சிறிது மட்டப்பட்டது. காரை ஒரு பெரிய ஜவுளிக்கடை முன் நிறுத்தியவன் அவளை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். அவளிடம், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு ஒரு இருக்கையில் அமர்ந்து விட்டான். வேண்டாம் என்று கூறினால் மேலும் திட்டுவான் என்று நினைத்தவள் குறைந்த விலையில் 4 புடவைகள் 2 சுடிதார்களை எடுத்துக் கொண்டவள் அவனிடம் முடிந்தது என்று கூறினாள். அவனோ, என்னடி என்ன கேவலப்படுத்துறியா? இது என்னோட கடை, இங்க வேலை பாக்குறவங்க கூட இதை விட அதிக விலையில தான் துணி போடுவாங்க, போய் வேற செலக்ட் பண்ணு என்று கூற, அவளோ அவன் திட்டியதில் கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருக்க, அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றவன் அங்கிருந்தவர்களிடம், நல்ல காஸ்ட்லியா டெய்லி வேர் கிராண்ட் லுக் சாரீஸ் காட்டுங்க என்றவன் அங்கிருந்த பெண்ணிடம் அவளின் உள்ளாடை அளவுகளை கூறி எடுத்து வர சொல்ல, அங்கிருந்த பெண்களோ, தீரனின் அழகிற்கும் பணத்திற்கும் நிகரில்லாத அவளை போய் மனைவியாக்கி இருக்கிறானே என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டனர். அவளுக்கான உடைகளை தெரிவு செய்தவன் அவளிடம், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், நீ இங்கேயே இரு, கணக்கு பார்த்துட்டு வர, நீ அதுவரை சுத்தி பாரு என்று கூறிவிட்டு அங்கிருந்த அலுவலக அறைக்கு சென்று விட்டான். ஆதிரா தங்கள் முதலாளியை மைக்கி கல்யாணம் செய்து கொண்டதாக புது புரளி கிளம்ப, அதிலும் ஒருவள் திருமணத்திற்கு முன்பே அவள் யாருடனோ பழகி கர்ப்பமாகி தங்களின் முதலாளியை மிரட்டி திருமணம் செய்து கொண்டாள் என்று கதை கட்டிவிட, அங்கிருந்த அனைவருமே அவளை கேவலமாக பார்க்கவும் அசிங்கமாக பேசவும் ஆரம்பித்தனர். அவர்கள் பேசுவதை கேட்டு அவளுக்கு அவமானமாக இருக்க, அவளோ அங்கிருந்து எழுந்தவள் துணிகளை கூட எடுக்காமல் காரில் சென்று அமர்ந்து சத்தமாக கத்தி அழுதாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவன் அவளை தேட, அங்கிருந்தவர்களோ அவள் அப்போதே சென்று விட்டதாக கூற, அதில் கோபம் கொண்டவன் துணிப்பைகளை எடுத்துக்கொண்டு காரை நோக்கி செல்ல, அங்கு அமர்ந்திருந்தவளிடம் அனைத்தையும் தூக்கி எறிந்தான். நான் உன்னை அங்கதாண்டி இருக்க சொன்ன, அதுவும் இத கூட எடுக்காம, இதோட விலை தெரியுமா உனக்கு? இல்ல உன் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய கடைக்கு நீ போயிருக்கியா? அவ்ளோ திமிரா உனக்கு என்று அவளிடம் கருவியவன் அடுத்து நகை கடைக்கு செல்ல, அவளோ உள்ளுக்குள்ளேயே இறுகி போய் இருந்தாள். அந்த ஊரிலே மிக பெரிய நகை கடைக்குள் நுழைய, அங்கே சென்றவன் அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவனே வாங்க எதுவும் பேசாமல் கடையை சுத்தி பார்த்து கொண்டிருந்தவளை கண்டவன், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்ட, புரியுது, அதுக்காக இப்படி பட்டிக்காட்டா மிட்டாய் கடைய பாக்குற மாதிரி பாத்து வைக்காத, யாராச்சும் பார்த்தா என்ன கேவலமா நினைப்பாங்க அவளிடம் கூற, அவளோ அவனை ஆழ்ந்து ஒரு உணர்வில்லாத பார்வை மட்டுமே பார்த்தவள் எதுவும் பேசாமல் தலை குனிந்து அழுகையை அடக்கியவாறே நின்று கொண்டாள். அனைத்தையும் வாங்கிக் கொண்டு அவளுக்கு போன் வாங்க மொபைல் ஷோரூம் செல்ல, அங்கும் அவளை வார்த்தைகளால் வதித்தான். மதியத்திற்கு மேல் ஆகிவிட, இங்க பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடலாம், எனக்கு பசிக்குது என்றவன் அங்கிருந்த நட்சத்திர ஹோட்டலில் முன் வண்டியை நிறுத்தினான். எனக்கு பசிக்கல, நீங்க போங்க என்றவளை மதிக்காமல் அவளின் கையை பற்றி இழுத்து கொண்டு சென்றவன் அவளுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்ய, அவளுக்கோ ஒரு பிடி உணவு கூட உள்ளிருங்க மறுத்தது. எங்க மீண்டும் ஏதாவது பேசி காயப்படுத்தி விடுவானோ என்று பசியை தள்ளி வைத்து சாப்பிட மறுக்க, அவனோ எதுவும் பேசாமல் அவளுக்கு உணவை ஊட்ட, அவளோ அதிர்ந்து அவனை பார்க்க,
பசிக்கு சாப்பிடும்போது திட்டவன் மனுஷனே இல்ல, சாப்பிடு என்றவன் அவளுக்கு ஊட்டத் தொடங்கினான். இருவரும் வீடு வரும் வரை எதுவும் பேசாதவன் அவளை வாசலிலேயே இறக்கி விட்டுவிட்டு, நான் ஆபீஸ் போறேன், அம்மா கிட்ட சொல்லிடு என்றவன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட, பைகளுடன் உள்ளே நுழைந்தவளை கண்டு ஜானகியும் அனுஷாவும், முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்திருந்தா பரவாயில்ல, கிடைச்சா போதுன்னு மொத்த கடையவே வாங்கிட்டு வந்துட்டா என்று நக்கல் அடித்தவர்கள் அவள் கையில் இருந்ததை பிடித்து ஆராய தொடங்கினர். தீரன் அவளுக்கு வாங்கி தந்ததை பார்த்தவர்கள், பிச்சைக்காரிக்கு பட்டு, நகை, ஐபோன், நீ வாழு என்று அங்கிருந்தவற்றை அவளிடம் கொடுத்துவிட்டு அவர்களின் அறைக்கு சென்று விட, ஆதிராவோ ஒரு முடிவெடுத்து அறைக்கு செல்ல தீரன் அதற்கு சம்மதிப்பானா? அத்தியாயம் 6. இரவு அனைவரும் சாப்பிட்டு உறங்க சென்றிட, ஆதிரா தீரனுக்காக டைனிங் டேபிளில் தலை சாய்ந்திருந்தவள் அப்படியே உறங்கிவிட, நள்ளிரவு வந்தவன் அமர்ந்த நிலையிலேயே உறங்கி இருந்தவளை ரசித்து பார்த்தவன் அவளை கைகளில் ஏந்தி கொண்டு நடக்கத் தொடங்கினான். அவன் தூக்கும் பொழுதே விழித்துக் கொண்டவள் அவன் கைகளில் இருந்து இறங்க முயற்சி செய்ய, அவனோ அவளை பலமாக பிடித்துக் கொள்ள அவள் முயற்சி தோல்வியில் முடிந்தது. அறைக்கு வந்து அவளை இறக்கிவிட்டு நகர்ந்தவனிடம், உங்ககிட்ட பேசணும், நானும் தான் உன்கிட்ட நிறைய பேசணும், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றவன் குளியல் அறைக்குள் சென்று தயாராகி வந்தான். அவன் போகும் பொழுது நின்ற இடத்திலேயே அவள் இருக்க, அவள் அருகில் வந்தவன், சொல்லு, என்ன பேசணும், பேசு, அப்புறம் நான் பேசுறேன் என்றவன் கையை கட்டிக்கொண்டு அவளை ஆழ்ந்து பார்க்க, நான் போறேன், என்னை விட்டுடுங்க, இதுக்கு மேல உங்க வார்த்தைகளை தாங்குற சக்தி எனக்கு இல்ல, இது நீங்க இல்ல, நான் காதலிச்ச மகி இல்ல, அவருக்கு என்ன கோபமா பார்க்க கூட தெரியாது, இப்ப இருக்கிறது வெறும் ஈகோ, பணத்திமிர், ஆணவம், கோபம் இருக்க தீரன் தான். எனக்கு எதுவும் வேணாம், காதலும் வேணாம், கல்யாண வாழ்க்கையும் வேணாம், இந்த ஒரு மாசத்துல எல்லாம் பட்டுட்டேன், போதும் பிளீஸ். நான் என்னங்க அப்படி தப்பு பண்ணிட்டேன்? பெத்தவங்க கூட பிறந்தவங்க விஷம் குடிச்சு சாகுறேன், கல்யாணத்துக்கு சம்மதிக்கலினான்னு சொல்றாங்க. அவங்க உயிரை விட்டு என் காதல் வாழணும்னு நான் நினைக்கல, என் காதல் அழிஞ்சா 4 உயிர் வாழும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க தாலி கட்டினதும் நீங்க தான் எனக்கு எல்லாமே, என்ன விட்டுற மாட்டீங்கன்னு நினைச்சுதான் டாக்டர் கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு போய் சொன்னேன். அது நான் காதலை காப்பாத்திக்க சொன்னேன். அது எதையும் நீங்க புரிஞ்சுக்காம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹர்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா உயிருள்ள பொணமாத்தான் இருப்பேன், நான் போறேன் என்று கூறினாள். இன்று அவன் நடந்து கொண்டது அதிகப்படி என்று அவனுக்கே தோன்ற, அவள் செய்த ஒற்றை தவறுக்கு இத்தனை நாட்கள் தண்டனை கொடுத்ததே அதிகம். இதற்கு மேல் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு புது வாழ்வை தொடங்கலாம் என்று நினைத்து வந்தவனுக்கு ஆதிராவின் இந்த முகம் புதிதுதான். அவள் கூறிய அனைத்தையும் கேட்டவனுக்கு தன்மேல் நிலை கொள்ளாத கோபம் வந்தது. அவள் அருகில் வந்தவன் அவளின் முகத்தை பற்றி, போறியாத்திரா, எங்க போவ, எங்கடி போவ உன் மகைய விட்டு, என்னை விட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்றவன் அவளின் கண்களில் முத்தமிட, அதிலிருந்து நிற்காமல் கண்ணீர் வழிந்தோடியது. அவனை தள்ளி நிறுத்தவள், ஏன் மகியா, நான் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு பிடிக்காதே, இப்ப எதுக்காக என்கிட்ட நீங்க இப்படி டிராமா பண்றீங்க? நான் போறேன்னு சொன்னதுக்காகவா? உங்க வார்த்தைகளும் செயலும் என்ன புது ஆதிராவா மாத்தி இருக்கு. திரா, இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியறனா மிஸ்டர் மகதீரன்? இவ்ளோ நாளா ஃப்ராடு, பணத்துக்கு அலையிற பேயி, ஏமாத்துக்காரி, இப்படித்தானே என்ன மென்ஷன் பண்ணுவீங்க. இப்போ அதுல இருந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. என்ன விட்டுருங்க, நான் லோ கிளாஸ், எனக்கு எதுவும் தெரியாது. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் போறேன் என்றவள் அங்கிருந்து செல்ல, அவளின் கரங்களை பிடித்திழுத்தவன், நோ திரா, நான் விடமாட்டேன், நீ எங்கேயும் போக கூடாது, நான் பண்ணதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நம்ம லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நினைச்சுதான் நான் வந்தேன். அதுக்குள்ள என்னால எதையும் மறக்க முடியாது, மாத்திக்கவும் முடியாது, எனக்கு டைம் கொடு பிளீஸ் என்று அவளின் முகத்தோடு முகம் வைத்து கெஞ்சினான். அவளோ அவனின் கண்களை பார்க்க அதில் பொய்யில்லை. தீரனோ, நாளைக்கு நான் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போறேன், வரதுக்கு எப்படி 1 month ஆகிடும், நான் பண்ண எதையும் மறக்க சொல்லல, மன்னிக்க நான் வெயிட் பண்றேன், நான் வந்த அப்புறம் உன் மனசு மாறலனா நான் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் என்று அவன் பேசும் பொழுதே தொண்டை அடைக்க, அதை உணர்ந்தவள் அவனுக்கு மறு வாய்ப்பு கொடுக்க தயாராக, மூளை வேண்டாம் என்றாலும் காதல் மனமோ சரி என்று தலையாட்ட வைத்தது.
மறுநாள் காலை தீரன் வெளிநாடு செல்ல போவதாக கூற ஆதிரா எதையும் கூறாமல் அமைதியா இருக்க அனைவரிடமும் விடை பெற்றவன் அன்னையிடம் வர, தீரா, நீ ஆதிராவையும் கூட்டிட்டு போகலாம் இல்லையா? கல்யாணம் ஆகி 10 நாள் தாண்டா ஆயிருக்கு. அதுக்குள்ள அவளை தனியா விட்டுட்டு நீ வெளிநாடு போற என்று கூறினார். அவனோ, இல்லம்மா, அவளுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் அப்ளை பண்ணிருக்கேன். இன்னும் ப்ராசஸ் இருக்கு. அதுவும் இப்ப எனக்கு அங்க நிறைய ஒர்க் இருக்கு. இவளை கூட்டிட்டு போய் என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் ஊர்ல இருந்து வந்ததும் நாங்க 2 பேரும் ஹனிமூன் போறோம் என்றவன் அனைவரிடமும் தலையாட்டி விட்டு கிளம்ப ஆதிராவிடம் வந்தவன் அவளை இறுக்கி அணைத்து அவளின் நெற்றியில் இதழ் பதித்து விலகினான். இதை கண்ட ஜானகியும் அனுஷாவும் தான் அதிர்ந்து போயினர். அவன் அவளின் மேல் வெறுப்பாகத்தானே இருந்தான். இதென்ன புது பாசம் என்று அவன் விலகியதும் அவளின் கண்களில் நீர் கோர்க்க அதை தன் விரல்களால் சுண்டியவன், இவ்ளோ நாள் நீ என்னால அழுதிருக்கலாம், ஆனா இனிமே எனக்காக கூட நீ அழக்கூடாது என்று கூறினான். அவளிடம் கூறிவிட்டு அவன் சென்றுவிட இவள்தான் பைத்தியமாகி போனாள். இவ்வளவு நாட்கள் அவன் தனக்கு செய்தது என்ன? ஒரே நாளில் எப்படி இவ்வளவு மாற்றம்? தான் எடுத்த முடிவு என்ன, செய்தது என்ன? எதையும் யோசிக்காமல் அவனின் நினைவுகளிலேயே உழன்றாள். தன்னை அவன் கொடுமைப்படுத்திய போதே அவனை கண்மூடித்தனமாய் காதலித்தவள் இப்பொழுது அவன் அவளை புரிந்து கொள்ளும் பொழுது விலகி விடுவாளா? தீரன் அங்கு சென்றதிலிருந்து அவளுக்கு தினமும் கால் செய்வான். அதை எடுப்பவள், அவன் கூறியதை மட்டுமே கேட்பவள், ஒரு வார்த்தை கூட பேசாமல் வைத்து விடுவாள். தீரன் சென்று 1 மாதம் சென்றிருக்க அவன் வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருப்பவள், அவன் வரும் பொழுது அவளே அங்கிருந்து சென்றிருப்பாள் என்று அறியவில்லை அவள். அத்தியாயம் 7. தீரன் வெளிநாடு சென்று 1 மாதம் மேலும் 4 நாட்கள் கடந்திருந்தது. மறுநாள் அவன் வருவதாக கூறியிருந்தான். இனியாவது தங்களின் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அதிலேயே அவளுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. இந்த 1 மாதத்தில் அனுஷாவும் ஜானகியும் அவளை குத்தி காட்டி பேசி காயப்படுத்தினாலும் அதை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து விலகத் தொடங்கினாலே ஒழிய அவர்களை எதிர்க்கவில்லை. அது அவள் குணம் இல்லையே. அகிலா அவளுக்கு முழுதாக ஆதரவு கொடுத்தாலும் அனைத்து நேரங்களிலும் அவளுடன் இருக்க முடியாததால் இவர்களின் ஆட்டம் அதிகமாகியது. ஆதிராவுக்கு அன்று காலை எழுந்ததிலிருந்தே மனம் நிலை கொள்ளாமல் இருக்க, நாளை தீரன் நல்லபடியாக வந்து சேர வேண்டும் என்ற வேண்டுதலுடன் பூஜை அறைக்கு சென்றவள் நெத்தியிலும் வகிட்டிலும் குங்குமத்தை வைத்துக் கொண்டு சமையலறை செல்ல கண்களை இருட்டிக் கொண்டு வர கால்கள் வெடவெடக்க மயங்கிச் செறிந்தாள். அப்போது அங்கு வந்த அனுஷாவும் ஜானகியும் மட்டுமே இருக்க, அகிலா தன் தாய் தந்தையை பார்க்க கிராமத்துக்கு சென்றிருந்தார். அவள் விழுந்ததும் என்னவோ ஏதோ என்று பதறியவர்கள் அவளின் முகத்தில் தண்ணீரை தெளிக்க, அப்போதும் சலனம் இல்லாமல் இருக்க கை தாங்கலாக அவளை இழுத்து வந்து சோபாவில் படுக்க வைத்துவிட்டு மருத்துவருக்கு கால் செய்ய, அவரோ தான் ஊரில் இல்லை, அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். ஜானகியோ, விடு அனு, அவ மாசமா தானே இருக்கா, அதனால இப்படிதான் அடிக்கடி மயக்க வரும், கொஞ்ச நேரம் போனா அவளே எழுந்துக்குவா என்று கூறி அங்கிருந்து செல்ல போனார். அவர் கூறிய அந்த நிமிடத்தில் ஏதோ யோசித்த அனுஷாவின் குறுக்கு புத்தி, மாம், இவ பிரெக்னண்டா இருக்கிறதாலதான் தீரன் இவளை இங்க வச்சிருக்கான். அது இல்லனா அழிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா அவளை அனுப்பிடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் அவ மனச மாத்தி நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கூறினாள். அதுக்கு அந்த குழந்தை இல்லாம இருக்கணும், அதான் இருக்கே, அவ அதை பெத்து குடுத்துட்டு போயிடுவா, ஊர் ரூட்டு கிளியர் ஆயிடும் என்று கூறினாள். அனுஷாவோ, அம்மா, அவ அதை பெத்து குடுத்துட்டு கிளம்பி அவ இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. நான் அவன் பெத்த புள்ளைக்கு ஆயா வேலை பாக்கணுமா? அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இல்லாம பண்ணிடுறேன் என்றவள் தன் தோழிக்கு கால் செய்ய, அவளோ, நான் சொல்ற இடத்துக்கு வா, நான் மருந்து வாங்கி தரேன் என்று கூறி போனை வைத்தாள். அம்மா, அவ எழுந்ததும் அவகிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். இவ்ளோ நாள் எனக்கு இது தோணவே இல்லை என்று குரூரமாக புன்னகைத்துக் கொண்டவள் அங்கிருந்து கிளம்பி செல்ல, மகளை கண்டிக்காமல் அவளுக்கு அவள் தாயும் துணை போக ஒரு பாவச் செயலை செய்ய இருவரும் துணிந்து விட்டனர். தண்ணீர் தெளித்த சிறிது நேரத்திலேயே ஆதிராவுக்கு முழிப்பு வந்துவிட அவளும் அவள் தாயும் போட்ட திட்டத்தில் அவள் உள்ளூர நடுங்கித்தான் போனாள். அப்போதுதான் மயக்கம் தெளிந்து எழுபவள் போல் எழுந்தவள் அவள் அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டு கட்டிலில் அமர்ந்தவளின் கைகளோ தன் வயிற்றை வருடி கொண்டது.
நேற்று மாலைதானே தன் வயிற்றில் கரு உருவானதை, நாட்கள் தள்ளி போனதை வைத்து அறிந்து கொண்டு வீட்டில் இருந்த பிரெக்னன்சி ஸ்டிக் மூலம் உறுதிப்படுத்தி தீரனிடம் கூற வேண்டும் என்று சந்தோஷித்து மகிழ்ந்திருந்தவளுக்கு இன்று அவளும் அவள் தாயும் பேசியது அதிர்ச்சியே. அப்போதுதான் ஞாபகம் வந்தது. 10 மாசத்துல குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிடணும் என்ற தீரனின் வார்த்தைகள் வேறு. அலையா விருந்தாளியாக வந்து ஒட்டிக்கொள்ள இங்கிருந்தால் தன் மகவு தனக்கில்லை என்றறிந்தவள் அங்கிருந்து கிளம்ப முடிவு செய்து கீழே பார்க்க காலில் யாரும் இல்லாமல் இருக்க அனுஷா வருவதற்குள் செல்ல வேண்டும் என்று நினைத்தவள் அவளுக்கு தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே வர எதிரில் வந்த ஆட்டோவில் அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதும் உள்ளே நுழைந்த அனுஷா அவளை தேட வீட்டில் எங்கு தேடியும் அவள் கிடைக்காமல் போக தன் திட்டத்தை தெரிந்து கொண்டுதான் அவள் இங்கிருந்து சென்றிருக்கிறாள் என்றறிந்தவள் அவளை நாளை வரும் தீரனின் முன் தவறானவளாக காட்ட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். ஆட்டோவில் சென்றவள் எங்கு செல்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக் கொள்ள அவள் அங்கு வந்த மறு நிமிடமே அருகே நின்றிருந்த காரில் இருந்தவர்கள் அவளை வலுக்கட்டாயமாக காரில் அழைத்து சென்றனர். மறுநாள் தீரன் வீட்டிற்கு வந்தவுடன் மகிழ்ச்சியுடன் ஆதிராவை தேட ஜானகியோ நேத்து நீ வரப்போறன்னு தெரிஞ்சதுமே நீ அவளுக்கு வாங்கி கொடுத்த நகை பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ இங்கிருந்து ஓடி போயிட்டா. போயும் ஒரு திருடியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, இன்னும் என்னெல்லாம் காணாம போயிருக்கோ தெரியலையே என்று முழு தவறையும் அவளின் மேல் கட்டி விட்டார்கள். நேற்றே அவள் சென்றதும் அறையில் இருந்த அவளின் நகைகளையும் பணத்தையும் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டனர். தீரன் முழுவதும் உடைந்து போனவனாய் அறைக்குள் வர அங்கு அனைத்து இடங்களிலும் அவளின் வாசமும் ஞாபகங்களும் மட்டுமே. கட்டிலில் அமர்ந்திருந்தவன் கண்களில் பட்டது அந்த எழுத்துக்கள். அவனின் போட்டோவில் நாங்க போறோம், எங்களை தேடாதீங்க பிளீஸ் என்ற வாசகம் ஆதிராவின் கையெழுத்தில். அதை சட்டென்று புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் படிக்க மூளையில் ஒரு மின்னல் வெட்ட இதழ்களில் ஒரு விரக்தி சிரிப்பு. இவ்வளவுதானா நீ என்ன புரிஞ்சுகிட்டது? நான் அவ்வளவு கொடூரமானவனா? அத்தனை கொடுமைகள் உனக்கு செஞ்சுட்டேனா என்று அவனின் மனது அரட்ட தலையை கரங்களால் தாங்கி அமர்ந்திருந்தவனின் காதில் ஆதிரா அன்று கூறிய என்ன விட்டுறாதீங்க மாமா என்று ஒலிக்க இதோ கிளம்பி விட்டான் அவர்களை தேடி. ஆதிரா அவள் வீட்டிற்கு சென்றிருப்பாள் என்றெண்ணி அவன் இங்கே வர அவளின் தந்தை அவளை இங்கு விடத்தான் வந்திருக்கிறான் என்று மகிழ்ந்து அவனின் பின் அவளை தேடி அவனை பார்க்க அவனோ ஆதிராவை வர சொல்லுங்க என்றான். சீனிவாசன் அவ இங்கெங்கே இருக்கா, வர சொல்ல. அடப்பாவி, என் பொண்ண என்ன பண்ண, எங்க போனா, இல்ல நீயே ஏதாவது பண்ணிட்டியா என்று அவராக கற்பனை செய்து ஆதங்கத்தில் பேச அவர்தான் பேசினாரே ஒழிய மாலதி வாயை கூட திறக்கவில்லை. அவள் இங்கும் வரவில்லை என்றறிந்தவனுக்கு ஏதோ ஒன்று தவறாக பட மாலதியை ஆழ்ந்து பார்த்தவன் அங்கிருந்து சென்று விட்டான். இங்கு ஆதிரா மயக்கத்தில் இருந்து கண் விழிக்க அவள் அனைத்து வசதிகளுடன் கூடிய அறையில் படுத்திருக்க அதிர்ந்தவள் சட்டென எழுந்தமர பார்த்து எழுந்திரி, வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய என்று அங்கிருந்தவர்களை பார்த்தவள் அதிர்ந்து போனாள். அங்கே அவளின் அத்தையும் அவளின் மகனும் இருக்க அவர்களை பார்த்தவள் என்ன விட்டுருங்க, எதுக்காக இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் தான் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு வேற ஒருத்தரை கட்டிக்கிட்டேன்ல, மறுபடியும் ஏன் தொந்தரவு பண்றீங்க, விடுங்க என்று அழுதாள். யசோதாவோ அட அழாத சாமி, நாங்க உன்னைய ஒண்ணும் பண்ண போறதில்ல, உன்னைய நாங்க என்ன கொடுமையா படுத்தணும், நல்லா பாங்க பத்திரமா தானே பாத்துக்கிறோம் என்று நல்லவள் போல் பேச ஆதிராவோ என்ன விட்டுருங்க, நான் போகணும் என்று கூறினாள். கண்ணனோ விட்டுருங்கன்னா எங்க போவ, அதான் உன் புருஷனை வேணான்னு தானே வீட்டுல இருந்து வெளியே வந்த, இப்ப மறுபடியும் அவங்கிட்ட போக மாட்ட, வேற எங்க போக போற? உன்னை நாங்க பாங்கா பாதுகாப்பா வச்சுக்குவோம், நீ நல்லபடியா இந்த புள்ளைய பெத்துடு, எங்களுக்கு அது போதும், இப்ப சாப்பிட்டு தூங்கு, காலையில வரும் என்று அவளுக்கு ஏதோ நல்லது செய்வது போல கூறியவன் அவனின் தாயை அழைத்து கொண்டு சென்று விட்டான். ஆதிராவுக்கு இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இல்லையே, எதற்காக இப்படி செய்கிறார்கள்? தன் குழந்தையின் மேல் எதற்கு இவ்வளவு அக்கறை என்று தெரியாமல் குழம்பி போனாள் பாவையவள். தீரன் அனைத்து இடங்களிலும் ஆதிராவை தேடி சோர்ந்து போனவருக்கு அவள் அன்னையின் மீது சந்தேகம் மீண்டும் தோன்ற அவரை கண்காணிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 8. ஆதிராவை பற்றி எந்த தகவலும் கிடைக்காமல் இருக்க அவளின் தாயை கண்காணிக்க ஆட்களை நியமித்திருந்தான் தீரன்.
மறுநாள் தீரனின் ஆட்களிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. ஆதிராவின் தாயும் தந்தையும் வெளியூர் செல்ல கிளம்பிக் கொண்டிருப்பதாய் அவர்களை பின்தொடருமாறு அவர்களிடம் கூறியவன் அவர்கள் செல்லும் இடத்திற்கு அவனும் சென்றான். ஆதிராவின் தாயும் தந்தையும் வாடகை காரில் அவர்களின் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். சீனிவாசனோ, இப்ப எதுக்காக இவ்வளவு அவசரமா ஊருக்கு போகணும்னு என்ன கூட்டிட்டு போற? ஆதிரா வேற எங்காவது போயிருப்பான்னு தெரியல. அத பத்தின எந்த கவலையும் இல்லாம ஊருக்கு போயே ஆகணும்னு கிளம்பிட்ட. அப்படி அங்க என்னதான் இருக்கு என்று கேட்டார். மாலதி வாய்க்கொள்ளாத சிரிப்புடன், விட்டு போன பொக்கிஷம் திரும்ப நம்ம கிட்டயே வந்துருச்சு. நாளைக்கு ஆதிராவுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் என்று சாதாரணமாய் கூறினார். அவர் கூறியதில் அதிர்ந்து போனவர், என்ன சொல்ற நீ? ஆதி உங்ககிட்டயா இருக்கா? அவளை கடத்திட்டீங்களா? பெத்த பொண்ணையே ஆள் வச்சு கடத்துற அளவுக்கு அவ்வளவு கொடுமைக்காரியாடி நீ? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுடி. அவ காணாம போனதுல இருந்து அவ புருஷன் அவளை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கான். நீ அசால்ட்டா கண்ணனுக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு சொல்ற? இது எப்படி நடக்கும் என்று அவளை திட்டினார். மாலதியோ, என்ன பொண்ணு மேல திடீர்னு பாசம் பொங்குது? அவளாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்க போகுது. நம்ம பொண்ணு பையனோட வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்கு. அப்புறம் அவ கல்யாணம் பண்ணாலே ஒருத்தன் ஒரு வாரம் தேடுவான். அப்புறம் அவன் வசதிக்கேத்த ஒருத்திய கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடுவான். இதுல உங்களுக்கு என்ன துடிக்கிறீங்க? அப்படி பொண்ணு பாசம் இழுக்குதோ? இன்னும் உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல என்று அவரின் வாயை அடைத்தார். இருவரும் அவர்களின் சொந்த ஊரை அடைய அங்கு அவர்களுக்காக யசோதாவும் கண்ணனும் காத்திருந்தனர். அவர்கள் அங்கிருந்த ஒரு வீட்டிற்குள் செல்ல தீரனும் அவர்களை பின்தொடர்ந்தான். வீட்டை சுற்றிலும் காவலுக்கு ஆட்கள் இருக்க தீரன் அவர்களுக்கு தெரியாமல் பதுங்கி வீட்டின் பின்புறம் யாரும் அறியாமல் நுழைந்தான். அனைவரும் ஒரு அறைக்குள் நுழைய இவன் ஜன்னல் வழியாக பார்க்க அங்கே அவன் கண்டது முகம் பொலிவிழந்து வாடி வதங்கி அமரக்கூட சத்தில்லாமல் கட்டில் கைப்பிடியை பிடிமானத்திற்கு பிடித்துக் கொண்டிருந்த ஆதிராவைத்தான். மகளை கண்டதும் சீனிவாசன் அருகில் சென்றவர், ஆதிரா, ஏண்டாமா இப்படி இருக்க? உன்னை என்ன பண்ணாங்க? அடிச்சாங்களா? ஏண்டா இப்படி இருக்க என்று அவளிடம் கேட்க அவள் பதில் கூற கூட தெம்பில்லாமல் தந்தையை கண்டதும் கண்ணீர் வடித்தாள். தீரனுக்கு அங்கமெல்லாம் பதறியது. அவளை அந்த நிலையில் கண்டதும் அவன் எதுவும் செய்ய முடியாத நிலை. வீட்டை சுற்றி காவல் பலமாக இருக்க இவன் வீட்டின் பின்புறம் இருந்த ஜன்னல் அருகே நின்றிருந்தான். கண்ணனோ, பதறாதீங்க மாமா, அவளுக்கு எதுவும் ஆகல. அவளை விட சொல்லி 2 நாளா எதுவும் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கா. அதான், வேற ஒண்ணும் இல்ல, அவளை சாப்பிட வைங்க என்று கூறியவன் அவரின் கையில் உணவை கொடுத்தான். ஆதிராவோ, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். எதுக்காக இப்படி என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு தான் உங்களை பிடிக்கலையே. வேற எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள யாரையும் கட்டிக்க வேண்டியது தானே. நான் இன்னொருத்தனோட பொண்டாட்டி, ஏன் வயித்துல வளருது அவரோட குழந்தை. இந்த நிலைமையில நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற? என்ன விடு என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை கமர சீனிவாசன் அவளுக்கு தண்ணீர் எடுத்து தர அதை தட்டி விட்டாள். மாலதியோ, ஏண்டி அனாத நாயே, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு எங்களை ஏமாத்திருப்ப. இவ்ளோ பேசுற அளவுக்கு உனக்கு எங்கிருந்தடி வந்துச்சு தைரியம் என்று ஆத்திரத்தில் கத்த ஆதிரா கண்களில் கண்ணீர் முட்ட அவர் கூறிய அனாதை என்ற வார்த்தையில் துடித்து போய் அவரை பார்த்தாள். வாய மூடுடி, யாரு அனாதை? அவளை பெத்த அப்ப நான் இருக்கேன், அவ எதுக்கடி அனாதையாகணும்? அப்போ இவ்ளோ நாளா என்கிட்ட அவன் மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சிருக்க. சி, அவளுக்காக தாண்டி உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாருடி எப்படி துடிச்சு போய் நிக்கிறா, அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று அவளிடம் எகிரினார். மாலதியோ, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவளை என்ன நானா பெத்தேன்? அவளை பெத்து போட்டுட்டு அவ அம்மா கறி செத்துட்டா. இவ மேல இருந்த சொத்துக்காக மட்டும்தான் இவ்ளோ நாள் இவ மேல பாசமா நடந்துகிட்டேன். இனி அது தேவையில்லை, அத கண்ணன் பாத்துக்கிடுவான் என்று அசால்ட்டாக கூறினாள். ஆதிராவோ, நீ என்னோட அம்மா இல்லன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அதெல்லாம் எனக்கு அதிர்ச்சி இல்ல. ஆனா என் அம்மா எனக்கு எழுதி வச்ச அந்த சொத்துக்காகவா இவ்ளோ டிராமா பண்றீங்க? அத சொல்லிருந்தா நானே எழுதி கொடுத்திருப்பனே. கையெழுத்து போட்டு தரேன், என்ன விட்டுருங்க என கூறினாள். யசோதாவோ, அது எங்களுக்கு செய்ய தெரியாதா? ஆனா உன் அம்மாக்காரி அந்த சொத்து எல்லாம் உன் வயித்துல ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கும் உன் புருஷனுக்குன்னு எழுதி வச்சுட்டாளே. இதோ என் புள்ள இவன் கண்ட இடத்துக்கெல்லாம் போக
வரக்கூடாத வியாதி எல்லாம் வந்து ஒரு புள்ளைக்கு அப்பனாகிற தகுதியை இழந்துட்டான். இல்லனா உன் வயித்துல இருக்க புள்ளைய அழிச்சிட்டு வந்த அன்னைக்கே தாலிய கட்டி என் மகனோட வாழ விட்டுருப்பேன் என்று கொச்சையாக பேச, அவர் பேசியதில் அருவருப்பு அடைந்தவள் முகத்தை சுளித்தாள். அவளுக்கு இப்போது புரிந்தது தன் குழந்தையின் மேல் அவர்கள் கொண்ட அக்கறை. சீனிவாசனோ, அட பாவிங்களா, நீங்க எல்லாரும் இவ்ளோ கொடுமைக்காரங்களா? எப்படி நடிச்சு என்னை ஏமாத்தி நம்ப வச்சிருக்கீங்க? மலரு, அவ என்ன நம்பி காதலிச்சு என்ன கட்டிக்கிட்டவ. பிரசவத்தப்ப இறந்து போனதால தாண்டி நான் என் மகளை பாத்துக்க உன்னை கல்யாணம் பண்ணுனேன். ஆனா நீ இப்படிப்பட்ட துரோகியா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு. அவ மகளுக்காக எழுதி வச்ச சொத்துக்காக ஏன் இப்படி அலையறீங்க? நல்ல வேளை அவ இவனை கட்டிக்கல என்று ஆதங்கத்திலும் இயலாமையிலும் கத்தினார். அதற்குள் தீரன் தகவல் கூறிய போலீசார் வெளியே இருந்த கும்பலை சத்தமில்லாமல் வளைத்து பிடித்திருந்தனர். மாலதியோ, அவ கழுத்துல இருக்கிறத கழட்டி போட்டுட்டு நீ தாலிய கட்டு கண்ணா, இனிமே லேட் பண்ண வேணாம் என்று மாலதி கூறினாள். சீனிவாசனோ, அது நடக்காது என்று தடுக்க வர, அவனோ அவரை பிடித்து சுவற்றில் தள்ளிவிட அவர் நிலை தடுமாறி விழுந்தார். ஆதிராவோ அப்பா என்று அதிர்ந்து எழ, அவளை தடுத்த யசோதா கண்ணனை தாலியை கழட்ட சொல்ல, அவன் அவள் அருகில் செல்லும் முன்பே தீரன் விட்ட உதையில் ஓரடி பறந்து சென்று விழுந்தான். ஆதிராவுக்கு தீரனை கண்டதும் மகிழ்ச்சியில் ஓடி சென்று அவனை அணைத்துக் கொள்ள போலீசார் அவர்களை அழைத்து சென்றனர். சீனிவாசனை மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர். அவளின் தலையை தடவியவன் அவளை தூக்கிக் கொண்டு காருக்கு வந்து அவளுக்கு நீரை கொடுக்க, அதை வாங்கி குடிக்க கூட தெம்பில்லாமல் இருந்தவளை கொஞ்சம் கொஞ்சமாய் புகட்டினான். அவளை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல, அவனை திட்டிய மருத்துவரோ அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டு அங்கேயே ஓய்வெடுக்க கூறினார். மாலை ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பி வெளியே வர, தீரன் கார் கதவை திறக்க, ஆதிராவோ அவனிடம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றவள் அங்கிருந்து சென்றாள். தீரனோ அவள் செயல் புரியாமல் அவளையே பார்த்திருந்தவன் அவளின் பின்னே ஓடத் தொடங்கினான். அத்தியாயம் 9. ஆதிராவோ, நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்றவள் அங்கிருந்து சென்று விட, முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்தவன் அவளின் பின்னே ஓட, அவள் வேகமாக நடக்க அவளின் கையை பற்றியவன், எங்க போற, என்னாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாவா என்று அவளின் கை பிடித்து அழைத்தான். ஆதிராவோ, முதல்ல கையை எடுங்க, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க என கூறினாள். யாரு பார்த்தா என்ன, ஏன் பொண்டாட்டிக்கிட்டு தானே நான் பேசுறேன், யாரு கேட்பாங்க, இப்போ எதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புற, எங்க போற, என்ன விட்டுட்டு போயிடுவியா என்று கேட்டவனின் குரலில் இருந்த மாற்றம் புரிய அவனை பார்த்தாள். பொண்டாட்டியா, இப்பதான் உங்களுக்கு தெரியுதா நான் உங்க மனைவின்னு? ஒவ்வொரு விஷயத்திலயும் போற எல்லா இடத்துலயும் என்ன கேவலமா பேசுனீங்க, என் மனச கஷ்டப்படுத்துனீங்க. நான் செய்யாத தப்புக்கு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்தின நீங்க ஒரே நாள்ல உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டு உன்னோட வாழ ஆசைப்படுறேன்னு சொன்னா நான் உடனே தலைய ஆட்டிக்கிட்டு உங்களோட வாழணுமா? நானும் மனசுதானே, எனக்கும் மனசு இருக்கு, அதுல உணர்வுகள் இருக்கு, அது யாருக்குமே புரியல. இவ்ளோ ஏன், நான் நேசிச்ச யாருமே எனக்கு உண்மையா இருக்கல. எல்லா உறவுமே போயிச்சு போச்சு. அம்மா அப்பா, இப்போ நீங்க, எந்த நம்பிக்கையில நான் உங்க கூட வர்றது? அங்க என் குழந்தைய கலைக்க ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதுல இருந்தே தப்பிச்சாலும் என் குழந்தை பிறந்ததும் குடுத்துட்டு நீ போயிடணும்னு சொன்னீங்கல்ல. பிளீஸ், என் குழந்தைய மட்டுமாவது எனக்குன்னு இருக்கட்டுமே, என்ன விட்டுடுங்க, நான் எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துக்கிறேன் என்று மடங்கி அமர்ந்தவள் அழுது அழுத்தம் தாங்காமல் மயங்கி சரிந்தாள். அவளை தன் கரங்களில் பூவாய் தாங்கியவன் காரில் படுக்க வைத்து அவளின் தலையை வருடி கொடுத்தவனுக்கு தான் செய்த தவறை எப்படி சரி செய்ய போகிறோம், அவளை எப்படி மாற்றப் போகிறோம் என்ற நினைவே முதன் முறையாக அச்சத்தை கொடுத்தது அவனுக்கு. ஹாலில் அகிலா, ஜானகி, மைதிலி, அனுஷா அனைவரும் அமர்ந்திருக்க, தீரன் ஆதிராவை தூக்கி கொண்டு வருவதை பார்த்த மைதிலி பதறி போய் அண்ணனிடம் சென்றவள், அண்ணா, ஆதிராவுக்கு என்ன ஆச்சு, ஏன் தூக்கிட்டு வர என்று பதட்டமாக கேட்டாள். அகிலாவிடம், அம்மா டாக்டருக்கு கால் பண்ணுங்க, மயங்கிட்டா என்று கூறியவன் அறையில் கொண்டு படுக்க வைத்துவிட்டு ஹாலிற்கு வந்தான். அவனிடம் அவள் எங்கே இருந்தாள், எப்படி கண்டுபிடித்தாய் என்ற கேள்விகளுக்கு பதில் கூறாதவன் நேராக அனுஷாவிடம் சென்று அவளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் குழந்தைய அழிக்க பாத்திருப்ப, நீலாம் ஒரு பொண்ணு,
மரியாதையா உன் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியே போயிரு என்று கர்ஜித்தான். ஜானகி ஏதோ கூற வர அவரிடம் திரும்பியவன், எங்க அப்பா கூட பிறந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னும் உன்னையும் உன் பொண்ணையும் உயிரோட விட்டுருக்கேன், போயிடுங்க என்று கூறியவனின் குரலில் இருந்த உறுதியில் அரண்டு போனவள் அங்கிருந்து சென்று விட்டாள். மருத்துவர் வந்து பார்த்து, சாதாரண மயக்கம்தான், பிரஷர் அதிகமாக இருப்பதால் கவனமாக பார்த்து கொள்ளுங்க, உணர்ச்சி வசப்படக்கூடாது என்று எச்சரித்து விட்டு சென்று விட்டார். சில மணி நேரங்கள் கழித்து கண் விழித்தவள் சுற்றிலும் பார்த்துவிட்டு தான் தீரனின் அறையில் இருப்பதை உணர்ந்து வேகமாக எழுந்திருக்க, அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், ஹே பார்த்து வேகமா எழாத என்று பதறினான். ஆதிராவோ, நான் தான் சொன்னேன்ல என்ன விட்டுருங்கன்னு, மறுபடியும் எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் குழந்தைய கொன்றுவாங்க, நான் போறேன் என்று அறையை விட்டு வெளியேற பார்க்க அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்தான். அவனை தன்னிலிருந்து பிரிக்காமல் அவனையே பார்க்க, இனிமே அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது, பிளீஸ் என்ன நம்பு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீரா பிளீஸ், நிச்சயம் நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாவும் நல்ல அப்பாவும் இருப்பேன், பிளீஸ்டா என்று கூறியவனின் கண்களில் இருந்தது வழிந்த கண்ணீர். அவனின் கண்ணீர் அவளின் கரங்களை நனைக்க அதில் அவன் முகம் பார்த்தவள், ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏமாற்றம்தான் எல்லா உறவுகளையும், நிச்சயம் இந்த தடவை என்னால முடியாது, இப்பவும் என்னால உங்களை நம்ப முடியாது, நான் எப்ப உங்களை நம்புறேனோ அப்போதான் நான் உங்ககிட்ட பேசுவேன் என்று கூறியவள் அவன் முகத்தை பார்க்க, அவனோ அவள் உச்சந்தலையில் இதழ் பதித்தவன் கண்களை சிமிட்டிக் கொண்டான். அவனும் அவளை சமாதானப்படுத்த எடுத்த முயற்சி அனைத்தும் தோல்வியில் முடிய அவன் அவளை படுத்தி எடுத்ததற்கு இப்போது அவள் அவனை பழி வாங்குகிறாள். காலை விடிந்ததிலிருந்து தூங்கும் வரை அவளின் தேவைகள் அனைத்தையும் முகம் சொலிக்காமல் செய்ததைக் கண்டு அவனின் மேல் காதல் பெருக அதை வெளிப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் தோன்றும் எண்ணங்கள் அதை முற்றிலும் அழித்துவிடும். இதோ இன்று அவளுக்கு 9ஆம் மாதம் முடிவில் வளைகாப்பு, ஊரக் கூட்டி அனைத்தும் செய்து அவளுக்கு அவளின் குடும்பத்தார் இல்லை என்ற நினைப்பே வராத அளவுக்கு சிறப்பாக செய்தான். அன்று இரவு தீரன் அறையில் ஏதோ எடுத்துக் கொண்டிருக்க அவனை பின்னிருந்து அணைத்தவள் அவனின் முதுகில் சாய அவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை உணர்ந்தவள், அச்சோ மகி என்ன ஆச்சு என்று பதறினாள். இனிமே என்கிட்ட பேசாம இருக்காதடி, என்ன மகின்னு கூப்பிட 7 மாசம் ஆச்சுல உனக்கு, நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் உன்னை, என்ன மன்னிச்சுடுடா, இனிமே எப்பவும் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். அவளை இறுக்கி அணைத்துக் கொள்ள இவர்களின் அன்பில் சேர்ந்து கொள்ள ஆசை தோன்றியதோ என்னவோ அவர்களின் மகவிற்கு வெளியே வர துடித்தது. அவனை அணைத்திருந்தவளின் கரங்கள் அவனின் கருத்தை இறுக்கி பிடித்தது. மகி வலிக்குது என்று கத்த அவளின் உடையெல்லாம் ஈரமாகி போனது. அதை கண்டவனுக்கு பதட்டம் கொள்ள அவனின் அன்னைக்கு தகவல் கூறிவிட்டு அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவள் துடிக்கும் போதெல்லாம் இவனுக்கும் மனம் வலிக்க துடித்து போனான். 2 மணி நேரம் தாயை படுத்தி எடுத்து அவளை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பாமல் புவியில் உதித்தாள் அவர்களின் பெண்ணரசி. தந்தையின் நிறத்தில் தாயை உரித்து வைத்து பிறந்திருந்தாள். மகளை கையில் ஏந்தியவன் அவளின் நெற்றியில் இதழ் பதித்தான். இந்த ரோஜா மொட்டோ தந்தையை கண்டு சிரிக்க அதில் மெய் சிலிர்த்து போனான். மருத்துவமனையில் இருந்த 3 நாட்களும் ஆதிராவுக்கு தேவையானதை செய்து தாயாய் மடி தாங்கினான். ஆதிராவும் குழந்தையையும் வீடு வந்து 1 மாதத்திற்கு பிறகு குழந்தைக்கு பெயரிட்டு தொட்டிலில் போடும் சடங்கை எவ்வித குறையும் இன்றி செய்தான். மகளுக்கு மகதி என்று பெயரிட்டனர் மகதீரனும் ஆதிராவும். அன்று குழந்தை விருந்தினர்களின் கைக்கு கை மாறி விளையாட்டு காட்டியதில் அசந்து உறங்கிவிட தொட்டிலில் குழந்தையை உறங்க வைத்துவிட்டு உள்ளே சென்று குளித்துவிட்டு அறைக்கு வந்தாள். அங்கு தீரன் அவளுக்காக காத்திருந்தான். அவள் வந்ததும் படுக்க போக அவளின் கையை பற்றியவன் அவளை தன் மடியில் இருத்திக் கொண்டு அவளிடம், திரா ஹாப்பியா, மகி மேல அவளுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வந்துச்சா என்று கேட்டான். அவளோ, நம்பிக்கை மட்டும் இல்ல, டன் கணக்குல காதலும் வந்துச்சு என்றவளின் பேச்சில் மயங்கியவன் அப்போதுதான் குளித்து விட்டு வந்தவளின் மீது வந்த சுகந்த வாசமும் தாய்மையில் ஏற்பட்ட அழகும் அவனை பித்தம் கொள்ள செய்தது. அவளின் இதழோடு இதழ் சேர்த்தவன் நெடுநேரம் சென்று விலகினான். குழந்தை பெற்று 1 மாதம்தான் ஆகியிருக்க அவளின் உடல் நிலை கருதி விலகினான். அவனின் ஒவ்வொரு செயலும் அவளுக்காக மட்டுமே.
அதை நினைத்தவளுக்கு அவன் மீது காதல் மேலும் பெருக அவனை அணைத்துக் கொண்டு உறங்கினாள். முதலில் ஆத்திரம், துரோகத்தால் தொடங்கப்பட்ட உறவு இன்று தீரனின் காதலிலும் நம்பிக்கையிலும் தொடங்க, காதலால் அவளை மலர செய்து அவளுக்கு தீரா காதலை கொடுத்து இன்பமாய் வாழ்ந்தனர். நாமும் வாழ்த்தி விடைபெறுவோம். தீரனின் ஆதிரை. நன்றி.